नमस्ते बच्चों, सबको राम राम। அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கபீர்தாஸ், அதாவது ஏன்ஷியன்ட் போயட்ரி, பிராச்சீன் பத்திய சைனிகா, ஏன்ஷியன்ட் போயட்ரி அப்படின்ற ஒரு இதிலேருந்து 1 to 5 நமக்கு வரும் இப்போது 50% போர்ஷனில். ஸோ அதிலேருந்து நம்ம வந்து படித்து प्राचीन पद्य चैनिका अदावद एंशियंट पोएट्री आधार पर कवि की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए. अदावद इधर வந்து நம்ம யாரோட பார்க்க போறோம்னா கபீர்தாஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்போது காவியகத் விசேஷத்தாய் அப்படின்னா வந்து பொயட் அண்ட் போயட்ரி, அதனோட ஸ்பெஷலைசேஷன், அவரோட பாடல்லாம் அவர் எவ்வளோ சிறப்பாக எழுதியிருக்காரு அப்படின்றது பார்க்க போகிறோம். அதாவது ஹிந்தி சாகித்யம், இந்தியன் லிட்ரேச்சருக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த காவியத்தோட அந்த அதாவது விகாஸ் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 பாகமாக பிரிக்கிறாங்க. அது வீரகாத்த கால், பக்தி கால், ரித்தி கால், ஆதுனிக் கால். அதில் வந்து பக்தி கால், அதாவது பக்தி காலம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதையும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது வந்து நிர்குண் பக்தி, சகுன் பக்தி. ஸோ நிர்குண் பக்தி அப்படின்றது வந்து உருவம் கொண்டது, சகுன் பக்தின்றது உருவம் இல்லாதது, கடவுளை வந்து உருவம் இல்லாத வழிபடுறாங்க. ஸோ அதில் வந்து நிர்குண் பக்தியை வந்து 2ஆக பிரிக்கலாம். 2ஆக பிரிக்கும்போது அதை வந்து ஒன்று வந்து ஞான மார்க்கியே, இன்னொன்று வந்து பிரேம் மார்க்கிய ஷாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஞான் மார்க்கியில் வந்து ஒரு ஃபேமஸ் கவிஞர் யாருன்னா அவர் தான் கபீர்தாஸ். ஸோ கபீர்தாஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, கபீர்தாஸ் அவரோட கவி பரிச்சயம் ஃபஸ்ட்டு அவரோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுத்துருவோம். அதாவது கபீர் வந்து பக்தி கால் கே ज्ञान श्रेयी शाखा के प्रमुख कवि है. அதாவது ஞான ஸ்ரேயி அப்படின்னு சொன்னதில் ஏற்கனவே ஞான் மார்க்கிய அந்த அறிவு மார்க்கம், அந்த இன்னொன்று வந்து பிரேம மார்க்கம், அன்பு மார்க்கம். ஸோ இவர் வந்து ஞான மார்க்கத்தில் வந்து பிரமுக் கவி, ஃபேமஸ் கவி. இது வந்து கபீர்தாஸ்க்கு ஜனம், இவரோட ஜாதி, இவரோட மிருத்யு आदि के संबंध में सर्वसम्मत धारणा का अभाव है. இப்போ வந்து கரெக்டாக கிளியர் கட்டாக தெரியல இவர் வந்து இவரோட ஜாதி, இவர் எங்கே பிறந்தார், இவரோட அதாவது என்ன சொல்கிறது, நதி மூலம் ரிஷி மூலம்ன்றாங்கல்ல, அதை பற்றி எதுவுமே, அந்த மிருத்யு எங்கே இறந்தார் எதுவுமே தெரியல. அப்ராக்சிமேட்டாக இவர் என்ன சொல்கிறாங்கன்னா 1453 1575 இன்பிட்வீன் வந்து இவரோட பீரியட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது கபீர் के जन्म के संबंध में जो जनश्रुति அதாவது பிரச்சலித்த है, அதாவது மக்கள் வாய்மொழியாக அவங்க சொல்கிறது வந்து அவரோட பிறப்பு எப்படி அப்படின்ட்டு ஒரு டைம் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்றாங்கன்னா, அவரோட பர்த்தோட அந்த சீக்ரெட் என்ன சொல்கிறாங்கன்னா, उसके अनुसार इनका जन्म जो है काशी में एक विधवा ब्राह्मण के गर्भ से हुआ था. அதாவது ஒரு விதவா, அதாவது விடோவுக்கு பிறந்தார். ஸோ விடோவுக்கு இவர் குழந்தையாக பிறந்ததால் அது வந்து அதுவே வந்து என்னது லோக் மரியாதை, லோக் லஜ்ஜா இருக்குல்ல, அதாவது கே பயசே नवजात शिशु को काशी का लहर तारा तालाब के पास छोड़ दिया. அதாவது இன்கா அதாவது அவங்க சொன்னல, அதாவது விடோ பிராமின், அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ஒரு கதை, இது அதாவது ஒரு கதையாக சொல்லிகிட்டு இருக்காங்க, வாய்மொழியாக சொல்கிற ஒரு கதையாக தான். அவரோட பேர்த் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எப்படின்னா, அதாவது காசியில் வந்து இவர் வந்து ஒரு பிராமின்க்கு குழந்தையாக பிறக்கிறாரு, நவஜாத் சிசு. அதை பச்சை குழந்தையாக இருக்கும்பொழுதே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அதாவது லோக் லஜ்ஜா, இல்லீகலாக பிறந்ததால், ஏன்னா விதவைக்கு குழந்தை பிறந்ததால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லோக் லஜ்ஜா அப்படின்னா மக்கள் என்ன சொல்லுவாங்களோ, லோக் லாஜ்ஸே அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது குளத்தங்கரையில், தாலாப் அப்படின்னா குளத்தங்கரையில் வந்து பாஸ் சோர்தியா, இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது உஸ் சிசு கா லாலன் பாலன் நீரு और नीमा नामक जुलाहा दंपति ने किया. அதாவது நீரு அண்டு நீமா அப்படின்ற வீவர் ஃபேமிலி, நெசவாளிகள் அப்படின்வாங்கள்ல, துணி நெய்கிறவங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஸோ அவங்களுக்கு இவங்க கிடைச்ச உடனே அவங்க வந்து லாலன் பாலன் அப்படின்னா ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க அவரை. यही कारण है कि कबीर ने आगे चलकर வந்து जुलाहे का ही पेशा अपनाया. அப்போது அவரோட அந்த கப்படை புண்ணே வாலா ஜாதி ஜுலாஹா அப்படின்றது,
அதாவது துணி நெய்கிற ஃபேமிலி அவங்க. அப்போ வந்து இவரோட பேஷா, இவரோட அந்த என்ன சொல்கிறது, அதாவது இவங்களோட ட்ரெஸ் பண்ணுற ஒரு இது, அவரோட அவர் எப்படி அவரோட தொழில், அவர் அந்த மாதிரி தொழிலும் செஞ்சார். அதாவது இவர் நெசவாளியாக இருந்தார். ஸோ அவரோட பேஷா அப்படின்னா தொழிலாக மாறிடுச்சு. அதாவது ஜுலாஹே அப்படின்றத வந்து அவர் அப்னாயா தன்னோட தொழிலாக ஏற்றுட்டு அவர் செஞ்சார். கபீர் வந்து கிரகஸ்தத்தை, அவர் வந்து ஒரு ஃபேமிலி மேன். அது உனக்கு பத்னிக்கா நாம லோயி. லோயி அப்படின்றது அவரோட ஒய்ஃபோட நேமு. அதுக்கப்புறம் அவர் புத்திரிக்கா நாம கமால், அவர் கமாலிதா. ஒரு கமால் அப்படின்றவனும் கமாலி அப்படின்ற ஒரு பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு 2 குழந்தைகள் அவருக்கு இருக்குது. அப்போ கபீர் வந்து ஒரு அன்படு பட்டுவாரி அப்படின்வாங்கள்ல, அதாவது படிக்காத ஒரு மனுஷன். लेकिन साधु संतों की संगति में एवं देशाटन से उन्होंने अपार ज्ञान प्राप्त किया. அதாவது அவர் வந்து படிக்காதவராக இருந்தாலும் ஸ்கூல் போல், பட் அவரோட சாது சந்து இருக்காங்கல்ல, ரிஷி முனிலாம், அவங்களோட சங்கத்திலே இருந்திருக்காரு. அவங்களோட சங்கத் அப்படின்னா அவர் கூடவே இருந்திருக்காரு, அவங்க கூட சுற்றி தெரிஞ்சிருக்காரு. தேசாட்டன் நிறைய என்ன பண்ணுவார், ட்ராவல் பண்ணுவார். அந்த ட்ராவல் பண்ணி என்னாச்சுன்னா அவருக்கு அப்போ அவரோட லாங்குவேஜ் கூட பார்த்திங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு கிச்சடி பாஷை. அதாவது ஒரு கிச்சடி மாதிரி எல்லா மொழியும் கலந்த மாதிரி ஒரு மொழி பேசுவார். கடி போலி, அப்புறம் நிறைய ராஜஸ்தானி, பஞ்சாபி எல்லாம் சேர்ந்து. ஸோ அப்படி பார்க்க போகும்போது இவர் என்னென்னா அந்த தேசாட்டன் ஊரெல்லாம் சுற்றி திரிஞ்சதால், ட்ராவல் பண்ணாத உன்கோ அப்பார் கியான் பாயா. அந்த மாதிரி இப்போ ஊரெல்லாம் சுற்றி அவருக்கு வந்து அளவுக்கு அதிகமான பேஹத் மிகுந்த ஒரு அறிவு வந்து அவருக்கு கிடச்சிது. अनपढ़ होने पर भी कबीर ने मुंह से निकला एक एक शब्द एक एक रत्न के समान है. அவர் படிக்காதவர் தான், ஆனால் அவர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சொல்லும் ஒரு ரத்னத்துக்கு ஈக்குவல், ஒரு ரத்னம் மாதிரி. அப்போ கபீர் வந்து அநியாய் அவர் பேத்பாவுக்கா ஜட்கர் விரோத் கர்த்தே ஹே. அதாவது அவர் வந்து அநியாயம்னா அவர் சுத்தமாக பிடிக்காது. அவர் பேத்பாவ், அதாவது இந்த சொசைட்டியில் வந்து நிறைய ஏற்ற தாழ்வுகள் இருந்தது, அது வந்து அவர் வந்து டட்கர் விரோத் கியா அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக எதிர்க்கிறார் அதை. कबीर ने उन सभी बातों पर चाहे वह धार्मिक है या सामाजिक है कसकर जो है आगाद किया. ஆகாத் அப்படின்னா பிரஹார், அதை ரொம்ப அட்டாக் பண்ணுறாரு, ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. அதாவது அதை தாக்குறாரு, கடுமையாக போட்டு தாக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அது தார்மீகாக இருக்கட்டும், சாமாஜிக்காக இருக்கட்டும், அதாவது அது வந்து ஆன்மீகம் சம்மந்தமாக இருக்கட்டும், அதாவது நம்ம சாமி கும்பிட்றோமே அது மாதிரியாக இருக்கட்டும், மதம் சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது சமாஜிக் சொசைட்டியில் இருந்த விஷயமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை வந்து அவர் வந்து கடுமையாக எதிர்க்கிறார். ஜோ கிசி பி ரூப் மே வர்க்க பேத் அவர் வர்ண பேத், அதாவது சொசைட்டிலேயோ அல்லது அந்த இருந்த ஆன்மீகத்திலேயோ இருந்த அந்த வர்க்க பேது, வர்ண பேத், நிற வேற்றுமை, அதாவது இந்த ஜாதிய பிரிவுகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாவனாக்கு படாவா தேத்தி ஹை. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த காலத்தில் ஒரு பழக்க வழக்கங்கள். அதெல்லாம் இவர் எதிர்க்கிறார். அது வந்து குறிப்பாக மந்திர், மஸ்ஜித், தார்மிக் அதாவது நிறுத்தக்கு, भ्रष्टाचार, அப்புறம் ஆடம்பர், छुआछूत, पाखंड आदि का उन्होंने उग्र और कठोर शब्दों में तिरस्कार किया. பயங்கரமாக எதிர்க்கிறாரு. எப்படின்னா உக்ரமாக எதிர்க்கிறாரு அவர். கட்டோர் அவர் கட்டு சப்துன்னா ரொம்ப கடினமான ஹார்டான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவர் அது எதிர்க்கிறார். என்னென்னா, அதாவது இந்த நிரர்த்தக்னா ஒரு பள்ளம் குழியாக இருக்குதுல்ல, அதை நிரர்த்தக் அப்படின்வாங்க. பிரஷ்டாச்சார், அதாவது நிறைய அந்த ஜனங்களை ஏமாத்துறது. ஆடம்பர் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டோங்கே பாபான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பாக்கண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிப்போக்ரட், அந்த கப்படம்னா என்ன, கப்படம் அப்படின்றோம்ல தமிழில், அது. அப்போது அந்த ஆடம்பரம், அப்புறம் சுவாச்சூட்னா அதாவது அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை. அதுக்கப்புறம் பாக்கண்டுனாலும் ஆடம்பரம், இதெல்லாம் வந்து கபடம், அதாவது ஹிப்போக்ரட்ஸி. அதை வந்து அவர் கடுமையாக எதிர்க்கிறார். ஆதி உன்னே உக்ர அவர் கட்டோர் அவர் கட்டு சப்து சே திரஸ்கார் கியா, கடுமையாக அவர் எதிர்க்கிறார். அதை அவர் கபீர்னே பிரேம் கே மகத்துவக்கா பிரதிபாதன் கியா. அதாவது பிரேம், அன்பு அப்படின்றதோட மகத்துவம் என்ன அப்படின்றது அதை வந்து தீசிஸே பிரதிபாதன் அப்படின்னா தீசிஸ், அதை வந்து ஒரு டாக்டரேட்டே பண்ணியிருக்கார் அவர். அப்போ உன்கே அனுசார்
असली ज्ञानी वही है जो प्रेम के महत्व को पहचान लेता है. அவர் என்ன நினைச்சாருன்னா, அசலி ஞானி ஒருத்தன் அறிவாளவன் அப்படின்னானா அவன் வந்து பிரேம் கே महत्व को पहचानता है. அது அன்போட மகத்துவம் தெரிஞ்சவன் தான் உண்மையான ஞானி அப்படின்னு சொன்னார். कबीर का दृढ़ विश्वास था कि भक्ति का அதாவது प्राप्ति வந்து प्रेम द्वारा ही संभव है. அவரோட திருட விஸ்வாஸ், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று பிலீஃப், அவரோட ஸ்ட்ராங் பிலீஃப் என்னென்னா, பக்திக்கு பிராப்தி, ஒரு பக்தியை வந்து உருப்படியாக நம்ம அடையணும்னா அது வந்து பிரேம் துவாரா ஹி சம்பவ, அதாவது அன்பால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் செஞ்சுருக்காரு. சங்ஷேப்மேனா எல்லாம் ஒரு கன்க்ளூஷனாக எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சொல்கிறாரு. அதாவது கஹா ஜா சக்தா ஹை கி கபீர்தாஸ் வந்து ஒரு சந்து, சாதக்கு, ஞானி, யோகி, சமாஜ் சுதாரக் தத்தா பக்த். அவருக்கு நிறைய ஃபார்ம் இருக்குது, அதாவது நிறைய வடிவம் இருக்குது. அவர் வந்து ஒரு சோஷியல் ரீஃபார்மர் சொல்லலாம். சோஷியல் ரீஃபார்மர்னா சமுதாயத்தை சீர்திருத்தவாதின்னு சொல்லலாம். சமயத்தில் சந்த், ஞானி, அவர் ஒரு சாமியார்னு சொல்லலாம், சன்னியாசி சொல்லலாம், கவின்னு சொல்லலாம், மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லலாம், ஒரு யோகின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அவருக்கு நிறைய மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ன்ற மாதிரி அதாவது ஒரு மாஸ்டராக இருந்தார் அவர். कबीर के शिष्यों ने ही अपने गुरु के उपदेशों का संग्रह किया था. அவரோட சிஷ்யர்கள் இருக்காங்கல்ல, அவர் வாயில் சொல்ல இவங்க எழுதிட்டே போயிடுவாங்க அதில். ஏன்னா அவர் அன்படு, அவர் எழுதலை. ஸோ அவர் வந்து என்னென்னலாம் வாய்மொழியாக சொல்லிட்டு இருக்கிறது அவங்க சிஷ்யன்லாம் என்ன பண்ணுவாங்க, சிஸ்டர்லாம் வந்து சீடர்கள்லாம் அப்படியே டக்கு நோட் பண்ணிவிட்டு அதனோட கலெக்ஷன் தான் சங்கிரக கியாத்தா, ஜிசே பீஜக் கேத்தேன். அதுதான் பீஜக் அப்படின்றது தான் இவரோட நூல். அது வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசின கலெக்ஷன் தான், அதாவது கபீரோட வாணி, அதெல்லாம் தான் பீஜக் அப்படின்ற ஒரு நூலாக தொகுத்துக்கிறாங்க. பீஜக்லேயும் நிறைய இருக்குது. அது வந்து சாக்கி, சபத், ரமைனி, இது தீனும் கா சங்கிரக, இந்த மூணுத்தோட கலெக்ஷன் தான் வந்து தொகுப்பு தான் வந்து பீஜக் அப்படின்ற நூல். அப்போ கபீர் கி பாஷா, அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து கடி போலி, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஹரியானாவில் பேசுவாங்க பாரு, தாக்கட் பாஷா, ஹரியானா ராஜஸ்தானில் வந்து அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. கடி போலி பேசினாவே அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அன்பாக தான் பேசுவாங்க. அந்த கடி போலி அப்படின்றது பிரிட்ஜ் பாஷா, பழைய லாங்குவேஜ் அது. அவதி, யூபி பீகாரில் பேசின அவதி, அவர் ராஜஸ்தானி பாஷா இஸ்கா மிக்சரன், இது எல்லாத்தையும் சேர்ந்து மிக்சர் பண்ணி ஒரு கலவையை தான் அவர் பேசியிருக்காரு. அதான் கீச்சடு அப்படின்வாங்க. கீச்சடுனா நம்ம வந்து இந்த கிச்சடி சொல்கிறோம்ல, கிச்சடி, அதுதான் கீச்சடி அப்படின்வாங்க. கிச்சடி அதை வந்து சதுக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. சதுக்கடி பாஷா, கிச்சடி பாஷா. கீச்சடு இல்லை, கிச்சடி. ஏன்னா கீச்சடு அப்படின்னா சேருன்னு ஆகிடும். இது வந்து கிச்சடி, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஊற்றி பொங்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது. அப்போ கபீர் கி பாஷா வந்து கடி போலி, பிரிட்ஜ் பாஷா, அவதி, அவர் ராஜஸ்தானி கா மிஸ்ரன், இந்த எல்லா லாங்குவேஜும் சேர்ந்தது. இசிக்கோ பஞ்ச்மேல் கீச்சடி, அதாவது 5 மொழி சேர்ந்த ஒரு கிச்சடி அப்படின்னும், சதுக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. சதுக்கடி பாஷா கஹா ஜாத்தா है. கபீர் வந்து ஞானஸ்ரயி மார்க்கு நிர்குண் பக்திதாரா கே பிரதிநிதி கவி है. ரொம்ப ஃபேமஸான கவிஞர். அதாவது ஞான மார்க்கத்தோட நிர்குண் பக்தி, அதாவது உருவம் இல்லாத கடவுளுக்கு உருவம் அவர் இது பண்ணல, உருவம் கிடையாது அப்படின்றாரு. கபீர் வந்து அன்படுத்தே, கபீர் படிக்காதவர், பரந்து அதாவது சத்சங் और देशाटन के प्राप्त ज्ञान के आधार पर उन्होंने अपनी बात कही. அவர் வந்து ஃபுல்லாக தேசாட்டன், நிறைய டூர் நிறைய விசிட் பண்ணார், ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார். அதே மாதிரி அதாவது சத்சங் அப்படின்வாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சாது சங்கோட சங்கத்தில் இருந்தால் அவங்க சத்சங், பெரிய பெரிய பிரவச்சன், நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அதில் கேட்டு அவருக்கு நாலேஜ் அதிகமாகிடுச்சு. உன்னொன்னே அதாவது பாஹ்ய, அதாவது ஆடம்பர் தத்தா அந்த விஸ்வாஸ். ஆடம்பர்னா நான் ஏற்கனவே சொன்னேன், கபடம் அப்படின்னு ஹிப்போக்ரஸி. அதையும் அந்த விஸ்வாஸ் அப்படின்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, அதாவது குருட்டு நம்பிக்கை. அதை தான் அவர் வந்து ஜட்கர் விரோத் கியா, அவர் விரோத் கியா. தத்தா பிரேம் ஏகத்தா அவர் மானவத்தா கா சந்தேஷ் தியா. அதாவது ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக கூட அவர் நிறைய பாட்டு பாடினார். அவரோட பாடல்கள் வந்து அந்த குருநானக்கோட குரு கிரந்த சாஹிப்பில் கூட ஆட் ஆகிருக்கு. அதாவது பஞ்சாபில் வந்து, ஏன்னா பஞ்சாபிலையும் அவர் பாடியிருக்காரு. ஸோ அந்த பிரேம் அவர் ஏக்கத்தா, அன்பு, ஒற்றுமை, அதுக்கப்புறம் மானவத்தா, மனிதத்தன்மை, இதை பற்றிய சந்தேஷ் தான், இது மெசேஜாக கொடுக்குறது தான் அவரோட பாடல்கள் எல்லாமே. உன்கி ரச்சனாவும் சங்கிரக தான் பீஜக். அவரோட ரச்சனா, அவரோட எழுத்துகளோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து பீஜக்னு சொல்லுவாங்க. அவர் கபீர் கி பாஷாக்கோ சதுக்கடி கஹா ஜாத்தா है. அவரோட லாங்குவேஜ் வந்து சதுக்கடி அல்லது
கீச்சடி அப்படின்னு சொன்னல, கிச்சடி அந்த கிச்சடி பாஷா. அப்போது कबीरदास जी की काव्यगत विशेषताओं को निम्नलिखित बिंदुओं के माध्यम से स्पष्ट किया जा सकता है. அது சப்டைட்டில் நிறைய ஒரு நிம்னலிக்கித் பிந்து அப்படின்னா ஃபாலோவிங் அந்த என்ன சொல்கிறது பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 7-8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 7 பாயிண்ட் கொடுத்து டிஸ்கஸ், அதாவது கன்க்ளூஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 7 பாயிண்டில் வந்து அவரோட காவியகத் விசேஷத்தாயை, அவரோட ஸ்பெஷாலிட்டி, அந்த கவிதையில் என்னென்னலாம் விஷயம்லாம் வந்து அவர் வந்து சேர்த்துருக்காரு அப்படின்ட்டு அவர் வந்து ஸ்பஷ்ட் கியா ஜா சக்தான்னா அது கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கலாம். சப்டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிர்குண் கி உபாசனா, நிர்குண் பக்தி, அதாவது கடவுளுக்கு வந்து அவர் வந்து உருவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார், நிர்குண் அப்படின்றார். நிர்குண் கி உபாசனா அது என்ன, அதை பற்றி எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, கபீர் கி நிர்குண ராம் கி பக்தி. அவர் கபீர் வந்து ஒரு ராம பக்தர். ராம் ரஹீம் எல்லாமே அவர் வந்து ரஹீமையும் கும்பிட்டார், ராமையும் கும்பிட்டார், எல்லாரையும் கும்பிட்டார் அவர். அதான் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்டார் சொன்னால அவர் ராம் பக்தர். ஆனால் நிர்குண், அதாவது உருவம் இல்லாத ஒரு கபீர் வந்து நிர்குண் ராம்கே பக்தத்து. உன்கா ராம் வந்து பிரம்ம है जो गटगट वासी है, गटगट में राम हैன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து ராமர் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் நம்பினார் முழுமையாக. ஆனால் வந்து அவருக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொன்னார். உன்கா ராம் है பிரம்ம है, அதாவது பிரம்ம அப்படின்றல பிரம்மம் வந்து ஒன்று தான் அப்படின்றல அது வந்து ராம் தான். ஜோ கட்கட் வாசியா, எல்லா இடத்துலையும் அவர் இருக்கார். அதாவது அஜ்ஞானதாவஷ் உன்கோ ஹம் பஹச்சான் நஹி பாத்தே, அதாவது நமக்கு அறிவு இல்லைன்றதால அவரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல. கபீர் கே ராம் கா ஆகார் அவர் குண் நஹி ஹை, அதாவது கபீர் என்ன சொன்னார்னா, கபீர் வந்து அவரோட ராமருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கார் கிடையாது. ஆக்கார்னா உருவம் கிடையாது, அதாவது उर्वम इल्लाद அவர். कबीर कहते हैं 4 भुजा के भजन में भूली परे सब संत कबीरा सुमिरै தாசுக்கோ ஜாக்கே புஜா அனந்த் அப்படின்ற இது வந்து அவரோட தோஹே, கபீரோட தோஹே. அதுக்கு அர்த்தாத், அது என்ன மீனிங் பார்த்தா, 4 भुजाओं वाले ईश्वर के भजन में सभी संत व्यस्त है. அதாவது 4 புஜாவும் வாலி ஈஸ்வர், 4 கை இருக்கிற ஈஸ்வரனுக்கு வந்து 4 கைன்னு சொல்லிட்டோம்னா உருவ வழிபாடு பண்ணுறோம் இல்லையா, பஜன். அதில் வந்து சபி சந்த், எல்லா ரிஷி முனி அதாவது சாது சந்த் எல்லாமே வந்து வியஸ்து, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவர் அசலி தேவ்கோ பூலுகே, ஆனால் உண்மையான கடவுளை வந்து அவங்க மறந்துட்டாங்க. கபீர்தாஸ் कहते हैं कि मैं ऐसा देव का स्मरण करता हूँ, நான் அவரை தான் ரிமெம்பர் பண்ணுறேன், அவரை தான் வணங்குறேன். அவர் வந்து ஜிஸ்கி அனந்த் புஜாயே, அவருக்கு எண்ணிக்கை அடங்காத கைகள் இருக்குது, அவருக்கு எத்தனை கைன்னே தெரியாது. ஸோ அவர் வந்து அந்த மூர்த்தி சிலையை வச்சு கும்பிட்றோம் இல்லையா, அதை வந்து அவர் விரும்பலை. அவர் வந்து உருவம் இல்லாதவர், கடவுளுக்கு எத்தனை கை இருக்குன்றது கணக்கில் எண்ணில் அடங்காத கை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்த பாயிண்ட் நம்பர் 2 வந்து ஹிந்து முஸ்லிமான் கா ஏகதா, ஹிந்து और मुस्लिम्स का यूनिटी, அதை பற்றி இருக்கார். அதாவது कबीर ने अपनी वाणी के माध्यम से हिंदू और मुसलमानों में एकता स्थापित करने का प्रयास किया. ரொம்ப ட்ரை பண்ணார் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை வேணும் அப்படின்ட்டு. उनके अनुसार राम रहीम अल्लाह सभी एक ही ईश्वर के विविध नाम है. அவர் என்ன நினச்சாருன்னா, இந்த ராம் அல்லா ரஹீம் அப்படின்றதுலாம் ஒரே கடவுள் தான், அவருக்கு வேறு வேறு பேர், அந்த மாதிரி பேர் தான் வித்தியாசம். விவித்னா டிஃப்ரெண்ட் நேம் தான். அத்தக हमें धर्म के नाम पर அதாவது மண்முட்டாव नहीं रखना चाहिए, அது பல்கி ஆப்பஸ் மே மில்ஜுல் கர் रहना चाहिए. அதாவது தர்மக்கே நாம் பர், அதாவது நம்ம ரிலீஜியஸ் நேமை வச்சு நம்ம வந்து பிரிஞ்சிடக்கூடாது, ஒன்றா இருக்கணும். அதாவது நம்ம வந்து எப்பயும் ஒன்றா இருக்கணும். மில்ஜுல் கர் रहना है, எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் துயி ஜெகதீஷ் கஹா தே ஆயே, அதாவது அவரோட இது என்ன சொல்கிறது, அவரோட கபீர்தாஸோட அந்த தோஹே, அதாவது துயி ஜெகதீஷ் கஹாத்தே ஆயே கஹூ கவனே பர்மாயா அல்லா ராம் கரீம் கேசோ ஹரி ஹஜரத்தை ராம் தராயா நாம தராயா. அதாவது அர்த்தாத் வந்து தோ ஈஸ்வர் காசே ஆயே, ரெண்டு ஈஸ்வர் கடவுள்ன்றது அது எங்கேருந்து வந்தார். கபீர் பிரஷ்ன கர்த்தே हैं, அவர் என்ன கொஷின் பண்ணுறாருன்னா, தும் லோகோமே யக் பிரம்ம கிஸ்னே ஃபைலாயா, உங்கள் மனசில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மையை வந்து யார் பரப்புனது, முதல்ல யார் ஸ்ப்ரெட் பண்ணது. ஏகி ஈஸ்வர்னே அல்லா ராம் கரீம் கேஷவ் ஆதி விவித நாம் தாரன் கியா, ஒரே கடவுள் தான், அவருக்கு தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது
பாயிண்ட் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா குரு மகிமா கா காயன், அதாவது குருவோட மகிமையை பற்றி அவர் பாடியிருக்காரு. குருவுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கபீர்னே குருக்கோ சர்வோச்ச ஸ்தான் தியா ஹை, அவர் வந்து குருவுக்கு சர்வோச்ச ஸ்தான் அப்படின்னா எல்லாத்த விட ஒரு மேலான ஒரு நிலையில் அவர் வச்சுருக்காரு. வே குரு அவர் கோவிந்த் மே சே குரு கோ ஹி ஸ்ரேஷ்ட மாத்தேன், அவர் கடவுளுக்கும் குருவும் ஒன்றா நின்னா குரு தான் கடவுளை விடவே ஸ்ரேஷ்ட, அதாவது சிறந்தவர் அப்படின்னு நினைக்கிறாரு. கியூங்கி குரு ஹி கோவிந்த் தக் ஜானேக்கா மார்க் பதாத்தா, ஏன்னா குரு தான் வந்து அந்த கடவுள் வரைக்கும் நம்ம போகிறதுக்கான வழியை ராஸ்தா ஜோ ஹமே பத்தாத்தா ஓ குரு ஹே, அது வந்து குரு தான். அப்போ வந்து குரு தான் வந்து கோவிந்த் சே படே அப்படின்றார். அப்போ கபீர் வந்து குருக்கி உப்பமா வந்து குமார் சே தேத்தே ஹுயே கஹத்தே ஹை, அதாவது குமார் அப்படின்னா கும்ஹார் அப்படின்வாங்க, அதாவது குயவன், அதாவது பானை செய்கிறான்ல குயவன் அவனை தான் வந்து குமார் அப்படின்வாங்க. அவர் வந்து அவனோட கம்பேர் பண்ணுறாரு. அதாவது குரு வந்து குமார் ஷிஷ் கும்பு ஹே, அதாவது குரு வந்து குமார் ஷிஷ் கும்பு ஹே, அதாவது கடவுள் வந்து ஒரு கும்பம், அதாவது இது, அதாவது கடு காடை கோட்டு அந்தர் ஹாத் சஹார்தை பாகர் பாகை சோட்டு, அதாவது இது அர்த்தாத் வந்து இந்த தோகைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா குரு வந்து குமார்க்கே சமான, குரு வந்து ஒரு குயவனுக்கு வந்து பானை உருவாக்குற இல்லையா, அந்த குயவனுக்கு ஈக்குவல். எப்படின்னா அவர் சிஷ்ய கடேக்கே சமான, அதாவது கடவுள் கிடையாது சிஷ்யன் வந்து ஒரு கடா, அது பானை, அவன் தான் பானை. வக சிஷ்யக்கு புராயோங்கோ சுன் சுன்கர் சுதார்த்தா ஹை, அதாவது ஆக்சுவலாக பானை எப்படி தட்டி தான் உருவாக்குறான், அந்த மாதிரி உஸ்கோ புராயோங்கோ சுன் சுன்கர், அதாவது அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களெல்லாம் சுன்கர்னால் ஒவ்வொன்றா பொறுக்கி எடுக்கிறார், ஒன்றா கலெக்ட் பண்ணி எடுத்து உஸ்கோ சுதார்த்த அவனை சரி பண்ணுறார், அவனை வந்து கரெக்ட் பண்ணுறார் அவர். அப்போ பீத்தர் சே வகை அப்பனே ஹாத் கா சஹாரா பி தேத்தா ஹை, அப்போது மேலே அடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பானை உள்ளேயும் கை வச்சு பிடிப்பாங்க, தாங்கி பிடிப்பார் பானை வந்து உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி பீத்தர் சே அப்பனா சஹாரா பி தேத்தா ஹை, அதாவது உள்ள கையை உள்ள விட்டு நமக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாரு. அவர் ஊப்பர் சே சோட் பி கர்த்தா ஹை, மேலே பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு டமால்னு அடிக்கவும் செய்கிறாரு, கீழே கையை வச்சு அதை பானையை தடுக்கவும் செய்கிறாரு. புரியுதுங்களா? அதாவது குருவை வந்து குயவனுக்கு வந்து கம்பேர் பண்ணுறாரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தார்மிக் ஆடம்பர் கா விரோத், தார்மிக் ஆடம்பர், அது வந்து 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தார்மிக் ஆடம்பர், அதாவது ஆன்மீகத்தில் வந்து ஆடம்பர் அப்படின்னா என்னது, கபடம் அப்படின்னா அதாவது ஹிப்போக்ரஸி, அது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். புரியுதுங்களா? அது வந்து இருக்கக்கூடாது, அதில் வந்து அதுக்கு வந்து ஆன்மீகத்தை வச்சு ஏமாத்துறாங்க, இந்த பாக்கண்டி அப்படின்வாங்க போலி சாமியார், அதை வந்து அப்பயே அவர் வந்து விரோதம் பண்ணுறாரு, அவங்கள அகேன்ஸ்டாக இருக்கார். கபீர்னே தார்மிக் ஆடம்பர்க்கா, அதாவது டட்கர் விரோதிக்கியா, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை எதிர்க்கிறாரு. ஹிந்து और मुसलमान दोनों ही के धार्मिक मिथ्याचारों पर उन्होंने कठोर प्रहार किया, அதாவது ஆக்சுவலாக அவர் வந்து 2 பேருமே ஹிந்துவும் சரி முஸ்லீம் சரி 2 பேருக்கு அதாவது ரிலீஜியஸில் இருக்கிற அந்த விஸ்வாஸ், அதாவது மூட நம்பிக்கைகள், அதுக்கப்புறம் அந்த ஹிப்போக்ரஸி, இதை வந்து அவர் எதிர்க்கிறார். உன்னோடனே கட்டோர் பிரஹார் கியா, அது 2மே ஸ்ட்ரைக் பண்ணுறாரு, 2ஐயும் வந்து கோர் நிந்தா கர்னா. அதாவது உன்னோனே ஜப் தப்பு பூஜா பாட்டு ரோஜா நமாஜ், அதாவது தீர்த்த யாத்ரா, அவர் மூர்த்தி பூஜாக்கா கண்டன் கியா, அவர் எதெல்லாம் எதிர்க்கிறார் பாருங்கள். ஜப் தப்பு, அதாவது ஜபம் பண்ணுறது, பூஜா பாட்டு இல்லை பூஜை அப்படின்னு பண்ணுறது, ரோஜா நமாஜ், அந்த ரோஜா இருக்கிறாங்கல்ல அவங்க நமாஜ் படிக்கிறாங்கல்ல அதெல்லாம் இருக்கிறாரு. தீர்த்த யாத்ரா, நிறைய பில்கிரிமேஜ்லாம் போகிறாங்கல்ல, அவர் மூர்த்தி பூஜா, அதாவது சிலை வடிவத்தில் உருவ வழிபாடு பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து கண்டன் அப்படின்னா கண்டெம்ட், அதெல்லாம் வந்து எதிர்க்கிறாரு. என்னென்னா தார்மிக் அந்த விஸ்வாசம் तथा मिथ्याचारों का विरोध कर कबीर ने समाज सुधार का मार्ग அதாவது प्रशस्त किया. उन्होंने कहा, அதாவது சமாஜ் சுதார் அப்படின்னா இது வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்துகிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, பாகன் பூஜே ஹரிமிலை தோமை பூஜும் பஹார் தாத்தே யா சாக்கி பலி பீஸ் காய் சன்சார். அதாவது அர்த்தாத், இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த தோஹைக்கு, அதாவது பத்தர் की पूजा करने से अगर हरि मिलते हैं, பத்தர் की पूजा करने से हरि मिलना அப்படின்னா நம்ம வந்து பத்தர்னா என்ன, ஒரு உருவ சிலையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பூஜை பண்ணுறோம், அதனால் நமக்கு ஹரி கடவுள் கிடச்சிடுவாரா? तो मैं அதாவது பஹாடு की पूजा करूँ,
அதாவது கல்லை வந்து வழிபடுறதால கடவுள் கிடைப்பார்னா, நான் வந்து மிகப்பெரிய கல் என்னது மலை. ஸோ நம்ம மலையை பூஜை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றாரு. உஸ் பத்தர் கி மூர்த்தி சே அச்சி और उपयोगी तो பத்தர் கி சக்கி है. அதாவது அந்த கல் இருக்கு இல்லையா, அதை விட ரொம்ப நல்லதும் ரொம்ப உபயோகமாக யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டா சக்கி இருக்குது பாரு, அதாவது என்ன சொல்கிறது, கல் அரவை நிலையம் எல்லாம் இருக்குல்லப்பா, அது வந்து இன்னும் பெஸ்ட்டு. ஜிஸ்ஸே அனாஜ் பீஸா ஜாத்தா है और लोगों को पेड़ बढ़ता है. அதை வந்து நம்ம அந்த சக்கியை வந்து ஆட்டா சக்கி நம்ம என்ன பண்ணுவோம், அரவை இயந்திரத்தை யூஸ் பண்ணி, அது கல் தானே, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அனாஜுக்கும் தானியத்தை வந்து அரைக்கவும் முடியும், மக்களோட வயிறையும் நிரப்ப முடியும். ஸோ இந்த கல்லை விட அந்த கல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஸோ நம்ம அதையே கும்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். சரிப்பா. அப்போது அதுக்கப்புறம் ரகசியவாத் அப்படின்னா, ரகசியவாத் அப்படின்றது வந்து कबीर एक रहस्यवादी संत है. कबीर का सहाय अதாவது रहस्यवाद पर அதாவது அத்வைத்வாத் சூஃபி மத் அதாவது பிரேம் மார்க்கெட்லேயும் அவர் எழுதியிருக்காரு. அதாவது ரகசியவாதம்னா பிரேம் பற்றி வந்து வர்றது. சூஃபி மத் அவர் யோக் சாதன் கா பிரபாவ है. யோக் சாதன் இதெல்லாம் வந்து சூஃபி அதெல்லாம் வந்து அட்டாச்சாக இருக்குது. कबीर कहते हैं कि यह जहत उस गड्ढे के समान है. அதாவது ஜகத் இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடைக்கே சமான், ஒரு பானை மாதிரி. ஜோ பானி மே டுபா हुआ है, தண்ணியில் வந்து மூழ்கி இருக்குது. அர்த்தாத் கடைக்கே பீத்தர் அவர் பாகர் பானி ஹி பானி है. அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி உள்ள மூழ்கி இருக்கிற பானையை பார்த்தீங்கன்னா அது உள்ளேயும் தண்ணி இருக்கும், பானைக்குள்ளேயும், பானைக்கு வெளியிலையும் தண்ணி இருக்குது. சப்போஸ் நம்ம தண்ணியில் வந்து ஒரு பானை ஊற்றி அழுத்தி மூடினோம்னா, ஜப் கடா ஃபூட் ஜாத்த அந்த பானை உடஞ்சிருதுன்னு வச்சிங்களேன், तो भीतर और बाहर का पानी मिलकर एक हो जाता है. உள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் இருக்கிற தண்ணி எல்லா தண்ணியும் ஒன்றா சேர்ந்து கலந்து ஒரே தண்ணியாக மாறிடும். உசி பிரகார் மாயா மோகே பந்தன் சே பாகர் ஆத்த. அந்த மாதிரி தான் ஒரு மோகம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து மனுஷன் வந்து வெளியில் வரும்பொழுது ஆத்மா और परमात्मा का ஏகாக்கார் हो जाता है. ஆத்மா और परमात्मा ரெண்டும் ஒன்றா இணையுது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஜாதி பாந்தி கா விரோத். 6th பாயிண்ட் வந்து ஜாதி பாந்திக்கா விரோத். ஜாதியை வந்து இவர் எதிர்க்கிறார். சமுதாயத்தில் வந்து நிறைய அந்த சூத் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி, அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போது. ஸோ அதை எதிர்க்கிறாரு. கபீர்தாஸ்னே சமாஜ் மே ऊंच और नीच छुआछूत और जाति बांधी तीव्र स्वरों में विरोध किया. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாரு. उन्होंने कहा कि ईश्वर के दरबार में கிசி பக்துக்கு ஜாதி பாந்தி நஹி பூச்சி ஜாதி. அதாவது கடவுளோட தர்பாருக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அரசு அதாவது கோவில் நம்ம போயிட்டோம்னா அங்கே வந்து கிசிக்கா ஜாதி பாந்தி பூச்சி நஹி ஜாதி, யாரையும் ஜாதி வந்து அதை கேட்குறதில்ல. ஈஸ்வர் வந்து பக்தி கா மார்க் சப்ஸ்கே லியே சமான் ரூப் சே குலா है. அதாவது கடவுள் வந்து பக்தி மார்க்கம் வந்து எல்லாருக்கையுமே அது ஓப்பன், யாராவது ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டுக்குன்னு அது கிடையாது. கபீர் कहते हैं जाति न पूछो साधु की पूछ लीजिए ज्ञान, मोल करो तलवार का पड़ा रहने दे म्यान. जाति न पूछो साधु की पूछ लीजिए ज्ञान, मोल करो तलवार का पड़ा रहने दो म्यान. அதாவது அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது व्यक्ति से उसकी जाति पूछने से कोई लाभ नहीं. ஒரு மனுஷக்கிட்ட வந்து அவன் என்ன ஜாதி அப்படின்னு கேட்குறதுல வந்து ஒரு புண்ணியமும் கிடையாது, அதில் வந்து ஒரு லாபமும் கிடையாது. ஹமே உஸ்மே நிஹித் கியான் கோ அதாவது மகத்துவ தேனா. அந்த மனுஷன்கிட்ட எவ்வளோ கியான், எவ்வளோ அறிவு இருக்கோ அப்படின்றதுல தான் நம்மளோட அதுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய, தல்வார் இப்போ நம்ம வந்து ஒரு கத்தியை வாங்குகிறோம் அப்படின்னா உஸ்கா மூல்ய, அதனோட வேல்யூ, அதனோட விலை எதுனா உஸ்கே மியான் அர்த்தாது கோல் ரூபி அதாவது பாஹரி ஆவக்கரன் கா கோய் மூல்ய நஹி है. அதாவது அது வந்து நம்ம வந்து அந்த தல்வார் எந்த பொருளால் ஆனது, அப்படி அதனோட ஷார்ப்னஸ் அதை தான் பார்ப்போமே ஒழிய மற்றபடி வேறு எந்த ஆராய்ச்சியும் நம்ம பண்ண மாட்டோம். உஸ்கே மியான் வந்து அர்த்தாத் வந்து கோல் ரூபி பாஹரி ஆவரன் கா கோய் மூல்ய நஹி है. அது அதாவது அந்த தல்வார் வச்சுருக்கிறோம்ல ஒரு பிளேஸு, அந்த என்ன சொல்கிறது, அந்த கவர், அதுக்கெலாம் வந்து எந்த வேல்யூம் கிடையாது. தல்வார் நல்லா ஷார்ப்பாக இருக்கா அப்படின்றது மட்டும் தான் பார்ப்போம். ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு. ஞானியை வந்து அவரோட ஜாதியை வச்சு பார்க்கக்கூடாது, நம்ம வந்து அவருக்கு எவ்வளோ கியான் இருக்குது அப்படின்றத வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் 7th பாயிண்ட் வந்து கலா பக்ஷ்.
அதாவது ஆர்ட் பற்றி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கபீர் கி பாஷா அவர் யூஸ் பண்ண மொழி பார்த்தீங்கன்னா கடி போலி, ரொம்ப வந்து ரொம்ப ஹார்டு லாங்குவேஜ் அது. பிரிட்ஜ் பாஷா, அப்புறம் அவதி, ராஜஸ்தானி பாஷா கா மிஸ்ரன், இதெல்லாம் மொழியும் கலந்த ஒரு 5 பாஷா கா மிஸ்ரன், அதுதான் கிச்சடி அல்லது சதுக்கடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இசிலியே உசே பஞ்ச்மேல் அப்படின்னா 5 மொழி சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். கிச்சடி और சதுக்கடி பாஷா कहा जाता है. उन्होंने அதிகாங்ஷத் ரொம்ப மேக்ஸிமம் அவர் என்ன பண்ணார்னா, தோஹா வந்து சந்த் கா பிரயோக் கியா. அதில் பார்த்தீங்கன்னா சந்து தான் யூஸ் பண்ணியிருக்காரு. பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணது வந்து சந்து தான் யூஸ் பண்ணியிருக்காரு. उन्होंने काव्य में अलंकार मुहावरे तथा अதாவது लोकोक्तियों का प्रयोग भी हुआ है. அதாவது அவரோட காவியம் பார்த்தீங்கன்னா சந்து அலங்காரம்லாம் நிறைய இருக்குல்ல, கிராமர் அதெல்லாம் சந்து அலங்காரம். அதுக்கடுத்தது முகாவரின்னா பழமொழிகள், லோகோக்தியானா ஜனங்க பேசுகிற அந்த அதாவது பேச்சு வழக்கில் அவங்க சொல்கிற சில கஹாவத்தே அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து பிரயோகம் பண்ணியிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸபிளாக பண்ணாமல் இருக்காது, அது வந்து ரொம்ப இயல்பாகவே வந்த மாதிரி இருக்கும். அதான் அவரோட ஸ்பெஷல். உதாரணம் கேள்வியை பார்த்தீங்கன்னா குங்கா குடு காய் கை கஹே கவுன் முக் ஸ்வாத். அதாவது ஒரு குங்கா இருக்கான், ஒரு குங்கான்னா என்னது, பேச்சு வராது ஒரு ஊமை. அவன் வந்து குடு காய்க்கு, ஏன்னா குடுன்னா என்ன, வெல்லம் சாப்பிட்டுறான். வெல்லம் சாப்பிட்டேன்னா அவங்ககிட்ட போய் இந்த வெள்ளத்தோட ஸ்வாது, இந்த வெல்லம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, எவ்வளோ ருசியாக இருந்ததுன்னு அவன்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவனை எப்படி சொல்ல முடியும்? பட் உஸ்னே காயா ஹே, அதாவது குங்கா வந்து குடு சாப்பிட்டான். பட் அவங்கள வந்து நம்ம வந்து கேட்டோம்னா இது எப்படா சொல்லுன்னா சொல்ல முடியுமா? நல்லா சொல்ல முடியாதுல்ல. இந்த மாதிரி பரந்து உனக்கு காவியமே அலங்கார் ஏவம் முகாவரே கா பிரயோக சஹஜ். அவர் அலங்காரம் சந்து தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்காரு, அலங்காரம் அந்த முகாவரையும் இருக்குது. உன்கா பிரயோக் வந்து அனாயாஸ்னால் ரொம்ப அனாவசியமாக யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் ரொம்ப அனாவசியமாக இல்லை, ரொம்ப அனாயாசமாக, அதை ரொம்ப என்னது ஃப்ரீ ஃப்ளோவாக சொல்கிறாங்கல்ல, மேரா பாயா ஹாத் கா கீல், ரொம்ப சரளமாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஜான் பூச்கர் நை, வேணும்னே போட்டு அது திணிச்ச மாதிரி. பார்த்தீங்கன்னா அந்த ஓமையெல்லாம் சில பேர் திணிப்பாங்க, பார்த்தாவே தெரியும். அந்த மாதிரி இவர் பண்ணல, ரொம்ப அனாவசியமாக பண்ண. அதனால தான் இவரோட கவிதை வந்து ரொம்ப ஹிட்டாக இருக்குது எல்லாமே. சரி, நிஷ்கர்ஷ் कंक्लूशन முடிச்சுருவோம். निष्कर्ष रूप में कहा जा सकता है कि कबीर काव्य हिंदी साहित्य की अमूल्य धरोहर அப்படின்னா ஒரு வளங்கொழிக்கின்ற ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொத்து மாதிரி அது धरोहर. उनके काव्य का भाव तथा कला पक्ष दोनों ही सशक्त है. அதாவது அதில் பாவம், அதனோட எமோஷன்ஸு, அதனோட கலா, அதில் இருக்கிற ஆர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்ஃபில்டாக இருக்குது. उनके काव्य के सामाजिक सरोकारों ने उन्हें आज भी प्रासंगिक बना रखा है. அது இன்றைக்கும் அவர் வந்து அவரோட அதாவது சொசைட்டியில் அவரோட பாடலுக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. उत्तम काव्यानुभूति के कारण कबीर வந்து सरलता से महाकवि बन गए. அதாவது உத்தம் காவியானுபூதி, நல்ல ஒரு அருமையான கவிதைகளால் அவர் வந்து கபீர் வந்து சரளதாசே ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ரொம்ப ஈஸியாக வந்து மகாகவி பன்கேன்னா மிகப்பெரிய கவிஞராக வந்து ரொம்ப பிரசித்த கவிஞராக, அதாவது அந்த காலத்தில் பழமையான அந்த காவியதாரா இருக்கு இல்லையா, பிராச்சீன் காவியதாராவோட காவியகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு புலவராக நம்ம அவரை ஏற்றுக்கிறோம். ஓகே, பாய்.